மக்களை இருக்கிறீங்க. நாங்க ஆட்சி குச்சிராம சும்மா ஒரு கனவு. போ மக்களிடம் போ, திரட்டி நிதி திரட்டி அரசாங்கத்தின் கஜானாவை நிரப்பி பல திட்டங்கள் வகுத்து மக்களுக்கு தருகிறோம். மக்கள் அதை பயன்படுத்தி நேர்மையாக வந்து நம் ஏபிஜே அப்துல் கலாம் 2020 இந்தியா வல்லரசு என்ற கனவை உறுதியேற்போம் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த விஷயம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். இந்த பீட்ட அமைப்பும் சுப்ரீம் கோர்ட்டும் காளைகள் துன்புறுத்துறாங்கன்னு தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு தடை செஞ்சாதான் அந்த காளைகள் துன்புறுத்தப்படும். எப்படின்னா அந்த காளைகளை ஒவ்வொரு காளைகளும் பராமரிக்கிறதுக்கு அந்த பராமரிப்பாளருக்கு ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கிற 100 ரூபாய் 80 ரூபாய் அந்த காளைகளுக்கு செலவு பண்றான். செலவு பண்ணி அதை பராமரித்து ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து நாம காலை வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அது சத்தான உணவு எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தை தன்னோட பிள்ளைய எப்படி ஒரு அப்பா வந்து தயார் செய்து நல்ல ஒரு போட்டியில திறம்பட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி அவனை சத்து கொடுக்குறாரோ அது மாதிரி அந்த காளைகளுக்கு அந்த பராமரிப்பாளர் ஒரு தந்தை மாதிரி அப்படி கனவு கண்டிருக்கிற அந்த தந்தைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்தவனா அந்த காளைகள்லாம் செல்லா காசா போயிடும். எதுவுமே உபயோகப்படும். அப்புறமாட்டுக்கு அதனால அவன் அந்த பராமரிப்ப மனநிலை பாதிக்கப்படும். மனநிலை பாதிக்கப்பட்டா குடிக்கு போதைக்கு அடிமை. நாளைக்கு அந்த காசு பத்தாம அந்த காளையை எடுத்து போய் அடிமாட்டுக்கு இருப்பான். அடிமாட்டுக்கு இருக்கும்போது அந்த காளை கொல்லப்படும். அப்பதான் அந்த காளை துன்புறுத்தப்படும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு நீ தடை செஞ்சாதான் அந்த காளை துன்புறுத்தப்படும். ஆனா நீ ஜல்லிக்கட்டு தடை செய்யாம ஒவ்வொரு போட்டியும் ஜல்லிக்கட்டை வந்து நீ நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தனா அந்த காளைகளை மட்டும் அவன் இன்னும் அதிகமான அந்த காளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல இன்னும் செல்வ செழிப்பான காளைகளை வளர்த்து பராமரிப்பான். அது இல்லாம மனுஷன் நிகழாம இந்த மெடல் நான் வாங்கியிருக்கிறேன்னா 36 வயசு வரைக்கும் நான் ஒரு டீ வித்துக்கினே சாதாரணமா சுத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு கத்துலாம் சொல்லும் போது போடா லூசே நான் என்ன எவனும் மதிக்கல. ஆனா இந்த நான் மெடல் வாங்கும் போது இவன் ஒரு திறமசாலி. இப்ப என் பேர் 10 பேர் கேக்குறான். நான் ஒரு திறமசாலின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன 10 பேர் என் பேர் குணசேகரன். எனக்கு 37 வயசு ஆகுது. நான் 12 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் நேதாஜி ஸ்டேடியத்துல கிங்ஸ்டன் பேட்டையில நேதாஜி ஸ்டேடியம் வரைக்கும் 12 கிலோமீட்டர் மராத்தன் போட்டுல ஒரு கப்பு மெடலும் கப்பு சர்டிபிகேட் வாங்கினேன். 2வது வந்து வாலாஜியில வாங்கினேன் 11 கிலோமீட்டர் காந்தி எம்எல்ஏ கிட்ட வாங்கினேன். 3வது வந்து சேலத்துல 15 கிலோமீட்டர் சர்டிபிகேட் வாங்கினேன். இது விப்ரோ போட்டு 21 கிலோமீட்டர். இந்த 21 கிலோமீட்டர் நான் வந்து 1.25 மணி நேரத்துல நான் வந்து ஓடினேன். இதே இந்த போட்டி நடத்துக்கு முன்னாடி நான் அச்ச 3 பிரைஸ் எடுத்து போய் கலெக்டர்கிட்ட காமிச்சு அவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் டைரக்டருக்கு என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது இன்னைக்கு நாளைக்கு அழைக்கிச்சு என்னை அந்த போட்டியில கலந்துக்க முடியாம எந்த உதவியுமே பண்ணல. அப்படி இருந்து நான் வீட்டுல பொருளுங்கெல்லாம் எடுத்து போய் அடம்பு அந்த போட்டியில கலந்து போகும்போது போட்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் கண்டி 4 மணிக்கே அவங்களோட ஓடினான். கென்யா பிளேயர் நம்பர் 1 பிளேயரா வந்தார். 2வது கோயம்புத்தூர் பிளேயர் வந்தாரு. நான் வந்து ஓடினதே 5:10 ஓடினேன். 5:10 போய் 7:30 நான் போட்டியோட தூரத்தை கலந்துட்டேன். அப்படியே அந்த மெடலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் சண்டை போட்டு அந்த மெடல் நான் வாங்கினேன். செஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்னா செஸ் நம்பர் இல்ல, நீ போட்டியில நுழைவு கட்டல, அதனால என்ன எனக்கு இல்லைங்க பரவாயில்லைங்க ஓடலாம் சொன்னதுனால தாங்க நான் ஓடினேன்னு அதுக்கப்புறம் சண்டை போட்டு நான் வாங்கினேன். அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இந்த மாதிரி திறமை இருக்குதுன்னு காமிச்சதுனால தான் என்னை மனுஷனா மறைச்சாங்க. அதே மாதிரி அந்த மாட்டோட போட்டியில ஜெயிக்கும் போது தான் அந்த மாட்டுக்கு ஒரு மதிப்பு வரும். ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு சாதாரண மாடு போவோம் வேலை அவ்வளவுதான். ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற மாட்டுக்கு ₹1,00,000 மேல 5 லட்சத்துக்கு 10 லட்சம் ஜெயிக்கும் போது அந்த காளைய அவன் வீட்டுல எடுத்து போய் குங்கம் வச்சு சாமி படத்துக்கு கடவுள் மாதிரி வேண்டாம், கடவுள் மாதிரி கும்பிட்டு அந்த காளைக்கு மரியாதை கொடுக்குறான். அதனால அந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும். இந்த மத்திய அரசாங்கத்தை வந்து அவசர சட்டம் போடணும். அவங்க அவசர சட்டம் போடணும். இவங்க 134 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. 134 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. 39 எம்பி மேல் சபை உறுப்பினர்களோடு சேர்த்து 50 எம்பி வச்சிருக்கிறாங்க.
இவங்க உடனே வந்து கவர்னரை சந்திச்சு நாங்க 134 பேரும் ஜல்லிக்கட்டுக்கு நாளைக்கு உடனே அனுமதித்தால்னா நாங்க மொத்த பேருமே ராஜினாமா செய்யணும்னு ஒரு ராஜினாமா கடிதத்தை எடுத்து போய் கவர்னர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். அப்போ எம்பி 30 எம்பி அந்த 50 எம்பியும் சேர்ந்து உடனடியாக அவசர சட்டத்தை போட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நாங்க மொத்தம் 39 எம்பியும் மொத்த மேற்சபை உறுப்பினர் மொத்தம் 50 எம்பியும் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்து கவர்னரிடம் மனு கொடுத்தா கண்டிப்பா உடனே செய்யும். இது ஏடிஎம்கே ஆளுங்கட்சி செய்ய மாட்டான். ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவங்க 90 அவங்க கூட்டணி மொத்தம் 98 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க மொத்த பேருமே ஒரு ராஜினாமா கிடைச்ச மொத்த பேருமே எழுதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எடுத்து போய் கவர்னரிடம் மனு கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க 2 பேருமே ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு உள்ளாட்சி தேர்தல மொத்த மக்களும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாம எல்லாத்துக்கும் நோட் அவுட் போடுவோம். அப்ப நோட் அவுட் போடும்போது ஜனாதிபதி ஆட்சி வரும். ஜனாதிபதி இந்த ஆளுங்கட்சி ஏடிஎம் டிஎம்கே அதிக ஓட்டு வந்து ஜனாதிபதி ஆட்சி வரும். ஜனாதிபதி ஆட்சி வந்தா அப்போ நம்ம ஓட்டு தண்ணி விட மாட்டேங்க. கச்சத்தீவை எங்க வீடு தரல. அதனால தமிழக மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அதனால இந்த தமிழக மக்களுக்கு கச்சத்தீவை மீடு தரணும். காவேரியில தண்ணி கொடுக்குது. மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிட்டு கர்நாடகத்தை அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறுவன் ஜனாதிபதி மோடிக்கு உத்தரவு போடுவாரு. இப்ப ஏடிஎம்கே ஆளுங்கட்சி இருந்தாலும் அவங்கள அடி பண்ணி முடியல. டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் அடி பண்ணி விட இவங்களை ஒரே அடி பண்ணி வைக்கணும்னா மொத்த பேருமே நோட்டாக போடுவோம். நோட்டாக போட்டு ஜனாதிபதி ஆட்சி வரணும். ஜனாதிபதி ஆட்சி வந்தா ஜனாதிபதி உத்தரவு போடுவார். இது மாதிரி தமிழக மக்கள் மொத்த பேருமே தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன் புறக்கணிச்சாங்க? அவங்க பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு தடை செஞ்சுக்கோ. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டோம். தண்ணி கூட மறுத்துட்டோம். மீனவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால கட்சித்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதனாலதான் தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு இந்த தமிழக மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜனாதிபதி உத்தரவு விடுவார். ஜனாதிபதியால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்ற முடியும். கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும்னா நம்ம அனைவரும் நோட் அவுட் போடணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.